உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திருப்பரங்குன்றம் மலையில் அந்த விளக்கு தூண்ல விளக்கு ஏத்தணும் கார்த்திகை தீபம் அன்றைக்கு அப்படின்றது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. யார் மேல தப்பு, என்ன நடந்துட்டு இருக்குதாங்க? கடவுள் மறுப்பாளர்களுக்கு அது எல்லைக்கல். எங்களை போன்ற கடவுளை விரும்புபவர்களுக்கு, நேசிப்பவர்களுக்கு, துதிப்பவர்களுக்கு அது இறை. அப்படி இருக்கும்போது நீங்க யார் முடிவு பண்றதுக்கு அது எல்லைக்கல்லா தூபகல்லா? அது தீபத்தூண். நாங்க இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு மாய பண்ணி மொத்தமா அவங்க வாக்க முழுகிறதுக்கு நீங்க எடுக்கிற முடிவு கண்டி அது இல்ல. பல்லாயிரக்கணக்கான அரசியல் இது முழுக்க முழுக்க அரசியல். பிஜேபியினுடைய வளர்ச்சியை 280 ஆச்சு, 80, 160, 200, 300 ஆனது காரணமே உங்களுடைய போலி மதசார்பின் மீது. இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் தலையில வச்சுன்னு கொண்டாடுறீங்க. தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மதவாத பிளவுவாத அரசியலை, மக்களை துண்டாட நினைக்கக்கூடிய அரசியல் இதே மாதிரி சொல்லி இந்தியா முழுக்க எடுபடுதா? இங்க கடைசி இங்கேயும் எடுபடு. நான் அவங்க கட்சி ஆரம்பிச்சு கடந்த 2 தேர்தலுக்கு முன்னாடி தெருவுக்கு 2 பேர் கிடையாது. எங்க தெருல 2 பேர் கிடையாது. டிவிஷன்ல பிஜேபிக்கு இன்னைக்கு 10% வந்துட்டாங்க. அது வளர்ச்சி இல்லையா? தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு இங்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது சார். நீங்க சொல்லி தான் சார் போனாடி ஏமாத்தினீங்க. இனிமே ஏமாத்த முடியாது சார். அவர் தமிழ் மேல மிகுந்த பற்று. அவர் காசி சங்கமத்துல போய் சொல்லியிருக்காரு, இந்திய நாட்டு மக்கள் 140 கோடி மக்களும் தமிழ படின்னு சொல்றாரு. அவர் குஜராத்தி. சேகர் பாபு சொல்ற மாதிரி சங்கி நெடி உங்களுக்கு அதிகமா இருக்கு. சங்கின்றதுல என்ன தப்பு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய மதத்தை, என்னுடைய காவிய நேசிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு தைரியம் இருக்கா? நீங்க இஸ்லாமியரை சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியும். அந்த சங்கின்னு சொன்னாலும் உங்க நண்பர் இப்ப சொன்னீங்களே, சப்போர்ட் பண்ணீங்களே, அவரே நண்பர் தான் விளக்கம் கொடுத்திருக்காரு. திணிக்கிறதுன்றது என்ன? திணிக்கிறது எனக்கு என்னது? அது பித்தளை பண்ணாதீங்க சார். ஆல் ஓவர் இந்தியால ஹிந்தி இருக்கு. தமிழ்நாட்டுல ஹிந்தி இருந்திருந்தா நல்லா கேட்டுக்கோங்க. இந்திய படிங்கன்னு திணிக்கிறாங்கன்றாங்க. என்ன சார் திணிக்கிறது இருக்கு? அப்படிதானே திணிக்கிறாங்க. அதுக்கு பாருங்க, என்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் காங்கிரஸ்ல இருந்து வீணா போன 35 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன். நாங்கெல்லாம் வீணா போனது காரணம் ஏ காவமே ஏ கிசான் ரகத்தா. ஆதந்தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை பத்மநாபன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் செங்கை பத்மநாபன் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம், நிறைய பேசுறோம். இனிமே எதிர்காலத்தில் நிறைய சந்திப்போம். ரைட். திருப்பரங்குன்றம் சம்பவம் குறித்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்ததை நான் பார்த்தேன். திருப்பரங்குன்றம் மலையில் அந்த விளக்கு தூண்ல விளக்கு ஏத்தணும் கார்த்திகை தீபம் அன்றைக்கு அப்படின்றது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. யார் மேல தப்பு, என்ன நடந்துட்டு இருக்குதாங்க? இதுல இறையில என்ன தப்பு? கரெக்ட். அது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்து மக்களுடைய ஆதங்கம் அது வெளிப்பட்டிருக்கு. அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சியாளர்களால். அது வன்மையான கண்டனத்திற்குரியது. இல்ல சார், அதாவது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, ஆனால் அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதை ஒட்டுமொத்தமா நம்ம உட்கார்ந்து பேசி சரி பண்ணிடுவோம். அதாவது மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இத ப்ராசஸ் பண்ணுவோம். அரசாங்கமே மேல்முறையீடுக்கு போய், அதுதான் பிரச்சனையே. இந்த அரசாங்கமா இதுக்கு வழக்கு போட்டது ஒரு தனி நபர் போட்டு வழக்கு வந்தது. ஆமா, ஓகேங்களா? அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சா இஸ்லாமிய சகோதரர்கள் போயிருக்கணும். அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இல்ல, தர்கா தரப்பும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அவங்களும் அதாவது அரசு போக வேண்டிய அவசியம் என்ன? அரசே போகும்போது கூட இருப்பாங்க அவங்க கட்சி சார்ந்து. நவாஸ் கனி போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சார்பா அவங்க கூட வந்திருக்கலாம். ஆனால் அரசு இதுல தலையிட்டு இருக்க கூட. நவாஸ் கனி தனி கட்சி சார், அவரு தனி அமைப்பு, தனி கட்சி. நான் சொல்றதுன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏற்கனவே ஒரு பிரியாணி சாப்பிட்ட கதெல்லாம் இருக்குல்ல, பழைய வரலாறுலாம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், அவரு சாப்பிடல, அவரோட உடன் போனவங்க யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க அவரு சாப்பிட்ட மாதிரி அப்படியே பதிவு பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்லல. அந்த இஷ்யூல அவர் பேர் பெருசா பேசப்பட்டது இல்லையா, அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம், தடுக்கல. அது ஒரு வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். இந்துக்கள் என்ன கேட்கிறாங்க, அந்த எங்களுடைய தீபத்துல போய் அதுல விளக்கு
விளக்கை ஏத்தணும்ன்றாங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது விளக்கு தூண்ல கடைசியா விளக்கு ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. அது நீங்க மறுக்கப்பட்ட நீதி சார். ராமர் கோயில் கூட தாங்க மறுக்கப்பட்ட நீதி. இப்ப கிடைச்சிருக்குல்ல, நீதி கிடைச்சிருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குல்ல. இப்ப முடிச்சுட்டாங்களே, 180 அடியோ 120 அடியோ கொடி கூட ஏற்றியாச்சே, கட்டடம் முடிச்சு ராமர் கோயில் வந்தாச்சு. இது அவர்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை சார். அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய பேச்சாளர் அந்த ஒரு மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லைக்கல்லு, அது கீழே அப்படியே கீழே பெரிய ஒரு மலை சரிவு இருக்கு. எந்த கட்சி? திமுகனுடைய. சரி, அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி. என்னன்னு சொல்றாங்க, அது எல்லைக்கல். கடவுள் மறுப்பாளர்களுக்கு அது எல்லைக்கல். எங்களை போன்ற கடவுளை விரும்புபவர்களுக்கு, நேசிப்பவர்களுக்கு, துதிப்பவர்களுக்கு அது இறை. அப்படி இருக்கும்போது நீங்க யார் முடிவு பண்றதுக்கு அது எல்லைக்கல்லா தூபகல்லான்னு? அது தீபத்தூண், அதுல வைக்கணும்னு சொல்றோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 50 மீட்டர்ல இஸ்லாம் மசூதி இருக்கு, இருக்கட்டும். இந்தியால பல போனால் ஒரு மத நல்லிணக்கம் கெட்டு போயிடும். நீங்க அந்த மாதிரி பண்ணி நாங்க இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு மாய பண்ணி மொத்தமா அவங்க வாக்க முழுகிறதுக்கு நீங்க எடுக்கிற முடிவு கண்டி அது இல்ல. பல்லாயிரக்கணக்கான அரசியல் இது முழுக்க அரசியல். தயவு செய்து முழுக்க அரசியல் இல்ல. அரசியலை பிஜேபி தான் அரசியல் பண்ணாங்க. இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் எடுத்த வழக்கு இது. ஆனா பிஜேபி முழுக்க போய் அங்க டேக் ஓவர் பண்ணி அரசியல் ஒரு பாலியல் குற்றம் நடக்குது, அதுக்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவா கொடுக்குறாங்க. அது அரசியல் படுத்தப்படுதா? இல்ல. அந்த பிரச்சனைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அங்க இந்து முன்னணி போயிருக்காங்க. அந்த இந்து முன்னணியும் அவங்க இல்ல, பொதுமக்களுடைய ஆர்வத்துல இந்து முன்னணி போது, இந்து முன்னணியினுடைய பிறகு அரசியல் கட்சி போது, அத்தனை கட்சியும் ஆதரவு கொடுத்திருக்கு. ரெட்டையில கூட ஆதரவு கொடுத்திருக்கு. அதனால ஆமா தயவு செய்து இது சார், நீங்க எத்தனை காலத்துக்கு சிறுபான்மை மக்கள் வாக்கு வந்தா மட்டும் நீங்க ஜெயிச்சிட முடியுமா? பெரும்பான்மை வர வேணாமா? எத்தனை காலத்துக்கு ஏமாத்த முடியும்? சிறுபான்மை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒரே இவங்க ரம்ஜானுக்கு அவங்க போய் பிரியாணி கொடுக்கறதும், இவங்களுடைய பூஜையில் அவங்க போய் வடை பாயசம் கொடுக்கறதும் வேற லெவல்ல இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் பூந்து மதத்தை பிரிச்சு ஆளுவதுதான் தவறு என்பதுதான் என்னுடைய வாதம். இல்ல, திருப்பரங்குன்றத்துல அப்படி ஒரு நிகழ்வு அங்கு நடந்தது இல்ல. ஆனா உச்சி பிள்ளையார் கோயிலாண்ட நடந்திருக்குது. அங்க மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. எப்பவுமே கார்த்திகை தீபம் அன்னைக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. இப்ப புதுசா 2 இடங்கள்லயும் ஏற்றது, அது அவ்வளவு சால பொருந்தாது. என்னுடைய சுதந்திர உலகத்துல, சுதந்திர நாட்டுல நான் நினைச்ச இடத்துல போய் ஏத்திக்கிறேன். அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல. அங்க இஷ்யூ ஆயிடும், மத கலவரம் மாறிடும். அது மாறிடும் பூதம் காட்டாதீங்க. ஒன்னும் பூச்சி காட்ட வேண்டாம், ஒன்னும் நடக்காது. பல லட்சம் இடத்துல இந்து கோயில், இஸ்லாமிய கோயில் இருந்தாலும் கிறிஸ்துவர் கோயிலும் பக்கத்து பக்கத்துல ஒரே காம்பவுண்ட்ல எல்லாம் 2 கோயில் இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாது சார். சிலருடைய மத உணர்வுகளையும் நம்ம யாருக்கும் காயம் ஏற்படுத்தாதவாறு பிரச்சனையை சுமூகமாக அணுகி அங்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடக்கூடாதுன்னு தான் அரசாங்கம் நினைக்கிறதா சொல்றாங்க. 75 வருஷம் மதசார்பற்ற நிலை. நீங்க காங்கிரஸ்ல இருந்தவரு. நான் என்ன சொல்றேன், மதசார்பு இன்மைன்னு சொல்லிட்டு மதசார்பு பண்ண சார். சிறுபான்மை மக்களை தலையில வச்சு கொஞ்சம் தப்பு, இந்துக்களை தூக்கி தலையில வச்சு பேச பிஜேபியும் தப்பு. ஆக மொத்தத்துல மக்களாக விடணும். 140 கோடி மக்களையும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஒரு நிலையை கொண்டு வரணும். பிஜேபியினுடைய வளர்ச்சியை 280 ஆச்சு, 80, 160, 200, 300 ஆனது காரணமே உங்களுடைய போலி மதசார்பின்மை தான் சார். நீங்க இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் தலையில வச்சுன்னு கொண்டாடுறீங்க, தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தலையில வச்சு இல்ல, உண்மையான நீதி வேண்டும். அதே போல அவங்களுக்கும் ஒருத்தர் போய் அங்க போய் தீப ஏத்துறதுல என்ன நீதி வந்துருச்சு உங்களுக்கு? இல்ல, அங்க அவங்கள படிக்க வைங்க சார், கோட்டா கொடுங்க சார். 50 மீட்டர்லயே தர்கா இருக்குது. ஆமா, 50 மீட்டர். நான் சொல்றது பக்கத்து ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற கோயிலா இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால 50 மீட்டர்ன்றது பெரிய பிரச்சனை இல்ல. சரி, மன தூரம் தான் ஜாஸ்தியா. அதுவும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இல்லவே இல்ல. அவங்க தெளிவா இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் தெளிவா இருக்காங்க. ஒண்ணு சார், அவங்க ஒண்ணு சொல்றாங்க சார், என்னுடைய நண்பர்கள், இந்து பெரும்பான்மை கொண்ட நாடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல நாடு பிரியும் போது இஸ்லாமியர்கள் தனி நாடு வேணும்னு கேட்டு போயிட்டாங்க. சரி, ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க. அப்ப போகும்போது இஸ்லாமியர்களை பார்த்து அவங்க என்ன கேட்டாங்க, இங்க இருக்க போறீங்களா அங்க போறீங்களான்னு கேட்டாங்க. அங்க வரீங்களா? நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் முஸ்லீம், தெலுங்குல தெலுங்கு முஸ்லீம், மன்னாட முஸ்லீம், கன்னட முஸ்லீம், ராஜஸ்தான் முஸ்லீம், சிங்க முஸ்லீம்னு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நீங்க இவங்களை என்னவா பாக்குறீங்க? இந்தியனா தானே பாக்குறீங்க, இந்துவா தானே பாக்குறீங்க? இல்ல, முஸ்லீம். அவங்க முஸ்லீம் இந்தியர்களை தான் நம்ம பாக்குறோம். அந்த பிஜேபி அப்படி பார்க்கலன்றாங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க சார்.
அவங்களுடைய வெற்றி பார்த்துட்டு நேத்து பாத்தீங்கல்ல, கடந்த வாரத்துல பீகார் தேர்தல் பாத்தீங்கல்ல, நீங்க மாநில உரிமை அதிகம். ஐயா முதலமைச்சர் கேக்குறாரு மதுரையில வளர்ச்சி அரசியல் தான் நமக்கு வேணும், அதை விட்டு நீங்க டேஷ் ஒரு அரசியல் இந்த அரசியலை கொண்டு வர பாக்குறீங்களா? உங்களுடைய வளர்ச்சி அரசியலை பத்தி சந்திச்சு இருக்குது சார். ஒரு அப்ளிகேஷன் சீரா பண்ணி போடாம மதுரையில வர வேண்டிய மெட்ரோ போயிடுச்சு. இல்ல அதுதான் கேக்குறாரு, மதுரைக்கு மெட்ரோ தேவையா? நீங்க வந்து தீபத்துல தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்லி உட்கார்ந்து அரசியல் ஒரு கேஸ் கனெக்ஷன் வேணும், உங்களுக்கு ஒரு சிம் கார்டு வேணும், உங்க பேரு பதில் என் பேரை போட்டா உங்களுக்கு சிம் கார்டு வருமா? வராது. தயவு செஞ்சு அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணி கொடுங்க, சீரா பூர்த்தி பண்ணி கொடுங்க. 18 அடி தெருவு, பில்டிங், பல பில்டிங்கு, அப்புறம் போய் பஸ்ல போய் சேர்ற நேரத்தை விட ட்ரெயின்ல போனா அதிக நேரம், இவ்வளவு குளறுபடி இருக்கு. அவங்க கூட என்ன சொல்லிருக்காங்க, திட்டத்தை சீரா கொடுங்க. கொடுத்தீங்கன்னா திட்டமே கேன்சல்ன்ட்டாங்க. மதுரைக்கு தேவையான பாப்புலேஷன் இல்ல மதுரை திருச்சின்றாங்க. நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க, அவங்க மாநில உரிமையை ரொம்ப மதிக்கிறவங்க. யாரு பிஜேபி. அதனாலதான் ஒட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார் பிஜேபி. அந்த மாதிரி சொல்லிட்டு தெரியுறீங்க சார். 80% மாநிலத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க சார். தமிழ்நாட்டை இப்ப டார்கெட் பண்ணிட்டாங்க சார். புல்லட் ட்ரெயின் கொடுத்த அரசு சார் அது. இந்தியால 2வது ப்ராஜெக்ட் ஹைதராபாத். திமுக கூட்டணி கட்சின்னு சொன்னா ஓட்ட போட்டுறாங்களே, ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு போடாம அவங்களுக்கு ஓட்ட போட்டுறாங்கல்ல. ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முதல்ல தெரியல, இப்ப புரிஞ்சு போச்சு, அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. 4.5 வருஷம் மௌனமா இருந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, காலையில ஒரு திட்டம், சாயந்தரம் திட்டம், மத்தியானம் ஒரு திட்டம், மாத்தி இன்னைக்கு டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு, மதுரையினுடைய வளர்ச்சி நாங்க வந்து தொழில் முன்னேற்றத்திற்கு மாநாடு கூட்டுறோம். இந்த சமயத்துல வந்து மதுரையினுடைய பின்னடைவு மத்திய அரசு வந்துச்சு. எப்படிங்க மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் மெட்ரோக்கு நீங்க பணம் கேட்காத இடத்துல உங்களுக்கு பணம் கொடுத்ததுனால டிஆர் பாலுல தங்க தாம்பாளத்துல வச்சு பிரதமர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்ன டைலாக் எல்லாம் மறந்துட்டீங்களா? அதனால எந்த மாநிலத்திலையும் நல்லா கேட்டுக்கோங்க, 6000 ரூபாய் விவசாயத்துக்கு, 21 லட்சத்துக்கு 3 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் போய். இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி 50% வருது, 100%, 50 நம்மளுக்கு வருது, 50 சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஒரு நிமிஷம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க சார், அது உண்மை இல்லை சார். அடுத்தது வந்து டாஸ்மார்க்ல வருமானம் வருது, அந்த அவங்களுடைய 50% ஜிஎஸ்டிலையும் 41% உங்களுக்கு தராங்க. மொத்தத்தையும் கேட்டீங்கன்னா, மொத்தத்தையும் கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடத்த வேண்டாமா, ராணுவத்தை பார்க்க வேண்டாமா, விஞ்ஞானத்தை பார்க்க வேண்டாமா, ஏர்போர்ட்டை பார்க்கணுமா, ரயில்வே துறையை அது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு அரிசியும் அவங்க தான் கொடுக்குறாங்க, அரிசிக்கும் மானியம், பருப்புக்கும் மானியம், கல்விக்கும் மானியம், போக்குவரத்துக்கும் மானியம், எந்த துறை யூ கால் அங்க மானியம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா மத அரசியல், பிளவுவாத அரசியல் பண்றாங்க பிஜேபி. நீங்க ஒன்னு இப்படி போவீங்க, ஒன்னு அப்படி போவீங்க. தயவு செஞ்சு இது வரைக்கும் என்ன சொல்றீங்க, அவங்க ஒன்னும் கொடுக்கல, நீங்க அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். நான் சொல்ல திமுக சொல்றது, நான் சொல்றேன் சார். நான் சொல்றது திமுக தான் சார். நான் சொல்றது திமுக தான். மதவாத பிளவுவாத அரசியலை, மக்களை துண்டாட நினைக்கக்கூடிய அரசியல் இதே மாதிரி சொல்லி இந்தியா முழுக்க எடுபட்டுதா? இங்க கடைசி இங்கேயும் எடுபடாது. நான் அவங்க கட்சி ஆரம்பிச்சு கடந்த 2 தேர்தலுக்கு முன்னாடி தெருவுக்கு 2 பேர் கிடையாது, எங்க தெருல 2 பேர் கிடையாது, எங்க டிவிஷன்ல பிஜேபிக்கு. இன்னைக்கு 10% வந்துட்டாங்க. அது வளர்ச்சி இல்லையா? காங்கிரஸ் 30%, 40% இருந்தது. பிஜேபி உள்ளே விட மாட்டோம் நாங்க. என்னது பிஜேபி இந்த நாட்டுக்கு ஆபத்துன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சங்க பரிவார் கும்பல்கள் இங்க எங்கேயுமே ஆக்கிரமித்து கூட்டணி தர்மத்துக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ண முடியும்? பேசினா 2 சீட் கம்மியாயிடும், ஆதரவா பேச முடியும். திரு சீமான் கேக்குறாரு, முருகர் மேல இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு அக்கறை வந்துருச்சு? அவருக்கு இந்துக்கள் மேல திடீர்னு எப்படி அக்கறை வந்துச்சு? குங்கும விபூதி வச்சு தெரியுறாரு. அவரு அதெல்லாம் வந்து சொல்றது தப்பு. அதெல்லாம் தப்பு. அவர் வந்து தமிழக உங்களுக்கு அக்கறை நாட்டின் தலைவன் சார், நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு தலைவரா வச்சுக்கோங்க சார், தயவு செஞ்சு. அது மாதேஷ்க்கும் தமிழ்நாட்டுக்கு தலைவர், எங்களுக்கு தலைவர்லாம் கிடையாது. அவரு யார் சொன்னது அவர் தலைவர்னு? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையே பேச வேணாம். நான் பேசல. ஒரு கெட்டு போன காய்கறியை வச்சுட்டு அறுசுவை உணவா சார் கொடுக்க முடியும்? திமுக அதிமுக மாற்றது சீமானா? ஒரு நேர்மை வேணும் சார். நேர்மனை எவ்வளவு கிலோன்னு கேட்பாங்க. 8% ஓட்டு போட்டுருக்காங்க. 8% எப்ப போட்டாங்க? அப்ப போட்டாங்க. 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க சார். நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் கேக்குறது ஒண்ணே. திடீர்னு என்ன முருகர் மேல அக்கறை? ஆனா நான் முருகன் முப்பாட்டன் நான் என்னைக்கோ எடுத்துருக்கல. சீமானோட அந்த கட்சி மேல உங்களுக்கு என்ன அக்கறை? 40 லட்சம் சொல்லிட்டீங்க, அவரே 30 லட்சம் தான் சொல்றாரு. 35 லட்சம் தான் சொல்றாரு. 39 லட்சம் ஓட்டு போட்டு 35 லட்சம் தான். அதான் 40 லட்சம் கிட்ட ஓட்டு போட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் கூட 10-12% எடுத்தாரு. அது வந்துட்டாங்க சார். இன்னும் 1 கோடி வாக்குகளுக்கு மேல எல்லாம் வாங்க போறாங்க நாம் தமிழர் கட்சி. நீங்க பாத்து வாக்கு பிரியறதே ரொம்ப தப்பு சார். இவர் தமிழ் அண்ணன் சொல்றாரு. அவர்தான் தமிழ் தேசம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் புரட்சி தமிழர் எடப்பாடி 3% தானே போச்சு. இவருடைய 8% 5% போயிருந்தா அவர் வந்திருப்பார்ல, தமிழர் வந்திருப்பார். சரி, தயவு செஞ்சு வருங்காலத்தில் 2026ல மக்கள்கிட்ட உங்க சார்பான என்னுடைய வேண்டுகோள், சேலஞ்ச் சார்பா, வாக்க பிரிக்கிற தவற செய்யக்கூடாது. தவறான ஆட்சி வந்து உட்கார்ந்துரும், நேர்மையான ஆட்சி வந்து உட்காரணும், நல்ல ஆட்சி வந்து உட்காரணும்னா வாக்குகள் பிரியக்கூடாது. ஒண்ணு, ஒட்டுமொத்தமா சீமானுக்கு போடுங்க. உங்க தலையத்தை அப்படிதான் அனுபவி போங்க. இதே தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜரை குற்றம் சொல்லி தானே இவங்க வந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க?
நாங்கள் தருவதே காமராஜ் ஆட்சின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய நிலை மாற்றம் பாருங்க. இப்ப காமராஜருடைய பெருமை தெரியுதா? என்னென்ன சொன்னீங்க அந்த காலத்துல. இந்த முக்தார் பாருங்க என்னென்ன உளறி வச்சிருக்காரு. அந்த மாதிரி தயவு செஞ்சு காமராஜரை பத்தி அந்த மாதிரி அந்த தலைவரை விமர்சனம் செய்துதான் இந்த ஆட்சி வந்திருக்கு. இந்த ஊழலுடைய இந்த அளவுக்கு வந்தது காரணம். அதே மாதிரி நீங்க அனுபவிக்கிறாரு. தயவு செஞ்சு பிரிகிற வாக்க போடாதீங்க. நீங்க போடுற அது பதில் வீட்டுல தூங்குங்க. ஏற்கனவே சீமான் சொல்லியிருக்காரு, சரகஷ்ட பெங்களூர் போய் படுத்துக்கோங்க, ஓட்டு போடாது சொல்லியிருக்காரு. அவர் பேச்சியாவது அவர் சொன்னாருங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். மக்கள் தலைவரை போய் நீங்க என்னத்தையாவது பேசிட்டு நீங்க ரொம்ப நீங்க வந்து ரொம்ப அவரை நம்புறீங்க. மகிழ்ச்சி. ஆனா தமிழ் நீங்க திருப்பரங்குன்றத்தையே டைவர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க கேக்குற கேள்வி பதில் கொடுங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூல இங்கு ஒரு மத அரசியலும் கலவர அரசியலும் எடுக்க பார்க்கிறது பிஜேபி. நீங்க மக்களே உஷாரா இருங்க. ஸ்டாலின் அவர்கள் இதை தடுத்து விட்டாருன்னு சேகர் பாபு சொல்றாரு. நான் சொல்றேன் சேகர் பாபுனுடைய ஆன்மீகம் நம்மளுக்கு தெரியாது சார். ஏன் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அறநிலையத்துறை இன்னைக்கு நல்லா டெவலப் ஆயிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு நல்லா அத்தனை ஒரு தாய் வைத்து பிள்ளைங்களா இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சலுகை பண்றாரு, இந்து மக்கள் ஒரு சலுகை சார். அவரே அறநிலையத்துறை அவர் எந்நேரமும் காவி வேட்டியில தான் சார் இருக்காரு. ஆனா செய்யற கோயிலா சுத்திட்டு இருக்காரு. நேத்து கூட திருச்செந்தூர் கோயிலுக்கு செய்யற வேலை சரி சார். நீங்க அந்த கற்பூரத்தை ஏத்த விட்டு தீபத்தை ஏற்றுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே, பிரச்சனையே இல்லையே. இல்ல சார், அவங்க போய் இருக்கு, பிரச்சனை இருக்கு, உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு போயிருக்கு. ஜோசி சொல்லு, உங்களுக்கு போலீஸ் இருக்குல்லங்க, ஃபோர்ஸ் இருக்குல்லங்க, பெரிய ஃபோர்ஸ் இது இருக்குல்ல, விநாயகர் ஊர்வலம் இருக்கு இல்லையா, கலவரம் வரும் நிறுத்திட்டீங்களா? அதே முஸ்லீம் இஸ்லாமிய மக்களுடைய ஊர்வலம் இருக்குல்ல, இறை ஊர்வலம் இருக்குல்ல, அது கலவரம் நிறுத்திட்டீங்களா? கிறிஸ்தவருடைய ஆலயம் பிரவேசம் இருக்குல்ல, அதை நிறுத்திட்டீங்களா? தயவு செஞ்சு எங்க போனாலும் எங்க பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறமே தவிர அது அந்த பணியை செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றது மிகப்பெரிய தவறு. நீங்க பாருங்க, காவி காவி காவின்னு எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒருபோதும் நல்லா வராது. ஏன்னா யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கான் டு தி எண்ட் ஆஃப் அகேன்ஸ்ட் காவி. அது தவறு. அத்தனை பேரும் உன்னை பச்சையும் வேணும், வெள்ளையும் வேணும், காவி வேணும் நினைச்சாதான் இந்தியாவாக. கோயில் அரசியல், சாமி அரசியல், மத அரசியல், வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது தான் பகுத்தறிவு அரசியல் எதிர்க்கிறேன். என்ன சார் பகுத்தறிவு? உங்க பகுத்தறிவு சரி, ஊழல்ல வந்து நின்று இருக்கு. உங்க பகுத்தறிவு எல்லாம் மூளையை வளர்த்து கடவுள் இல்லை இது இல்லை மூளையை போட்டு வளர்த்து கடைசியில் ஊழல்ல வந்து நின்று இருக்கு. அது இல்ல பகுத்தறிவு. ஆனா இதுதான மக்களுக்கான அரசியல். அவங்க ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு உட்கார்றாங்க. உங்களுக்கு கடவுள் மறுப்பு சார், உங்களுக்கு கடவுள் இல்ல சார், கடவுள் நம்பிக்கை இல்ல சார். உங்களுக்கு அதுல எங்க வாழ்க்கையில சரி பாதி எங்களுடைய கவனம் வந்து இறை. நான் சொல்றது இறை அரசியல் பண்ணுமா, கடவுள் அரசியல், சாமி அரசியல் உட்கார்ந்து பண்ணிட்டு அதை மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 11வது இடத்துல இருந்த பிஜேபி இந்தியா இன்னைக்கு 3வது இடத்துக்கு போயிருக்கு. மத அரசியல் மட்டும் பண்ணிருக்க முடியுமா? இன்னைக்கு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில உலகத்துல நம்பர் 1 பண்ணிட்டு இருக்கோம் இஸ்ரோ. அதே மாதிரி கப்பல் தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு இங்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது சார். நீங்க சொல்லிதான் சார் போனாடி ஏமாத்தினீங்க. இதுமே ஏமாத்த முடியாது சார். அவரு தமிழ் மேல மிகுந்த பற்று. அவர் காசி சங்கமத்துல போய் சொல்லியிருக்காரு, இந்திய நாட்டு மக்கள் 140 கோடி மக்களும் தமிழ படின்னு சொல்றாரு. அவர் இஸ் பெங்காலி, சாரி இஸ் குஜராத்தி. அதனால தயவு செஞ்சு இனிமே எடுபடாது. பணம் கொடுக்கலன்றது எடுபடாது. அங்கெல்லாம் நிறைய குரல் வந்தாச்சு. தயவு செஞ்சு. அதனால நான் பிஜேபி கட்சிக்காரன் கிடையாது. பிஜேபி பிஜேபி உங்களுக்கே சேகர் பாபு சொல்ற மாதிரி சங்கி நெடி உங்களுக்கு அதிகமா இருக்கு. சங்கின்றதுல என்ன தப்பு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய மதத்தை என்னுடைய காவியை நேசிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு தைரியம் இருக்கா? நீங்க இஸ்லாமியரை சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியும். அந்த சங்கின்னு சொன்னாலும் உங்க நண்பர் இப்ப சொன்னீங்களே சப்போர்ட் பண்ணீங்களே, அவரே நண்பர் தான் விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் தோழன்னு சொன்னார். ஆமா, தோழன் என்ன நண்பன் அவ்வளவுதான் விட்டு அதோட விடுங்க. நினைச்சா உங்களுக்கு சங்கி ஆயிடும், இல்லன்னா சங்கி ஆகாது. இதே சங்கியோட கூட்டணி வைக்கும் போது நல்லா இருந்துச்சா? வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சீங்கல்ல. இந்துக்களே விழிப்போடு இருங்க. ஓரணியில் தமிழ்நாட்டில் ஓவரா பண்ணாதீங்க. வாஜ்பாய் தலைமையில பிஜேபியில நீங்க அங்கம் வகித்து மந்திரியா இருந்தீங்களா இல்லையா? ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொன்னாங்க. அவங்க ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. நீங்க அந்த ராங் பார்ட்டில இருந்து அலைன்ஸ் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு நாட்டுக்கு ஆபத்து இது. தமிழ்நாட்டுக்கு அந்த ஆபத்து தெரியும். பிஜேபியினுடைய கோர் அஜெண்டா இந்துத்துவா. அந்த டே 1ல இருந்து டே 2 இன்ன வரைக்கும் ஜன்சக்ல இருந்து இது வரைக்கும் அன்னைக்கு 15-20 வருஷம் முன்னாடி இனிச்சதோ அன்னைக்கு அலைன்ஸ் வச்சீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஆபத்தான ஒரு நான் கேட்டது ஒண்ணு. 15 வருஷம் முன்னாடி நீங்க தானே சார் வச்சீங்க. சார், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அரசியலா அவங்க திணிக்க பாக்குறாங்க. நம்ம கேக்குற நிதியை கொடுக்கறது இல்ல. அதே போல நமக்கு எது வேண்டாம், மொழி வேண்டாம்ன்றமோ அந்த மொழியை நம்ம திணிக்கணும். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுன்றாங்க. திணிக்கிறதுன்றது என்ன? திணிக்கிறது எனக்கு புஷ் பண்றது, அழுத்துறது என்னது? அது பித்தளை பண்ணாதீங்க சார். ஆல் ஓவர் இந்தியால ஹிந்தி இருக்கு. தமிழ்நாட்டுல ஹிந்தி இருந்திருந்தா நல்லா கேட்டுக்கோங்க. இந்திய படிங்கன்னு திணிக்கிறாங்கன்றாங்க. என்ன சார் திணிக்கிறது இருக்கு? அப்படிதானே திணிக்கிறாங்க. அதுக்கு பாருங்க, என்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் காங்கிரஸ்ல இருந்து வீணா 35 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன்.
நாங்களாம் வீணா போனது காரணம் ஏ காவமே ஏ கிசான் ரகத்தா தா ஆவோ ஜாவோன்னு தெரியாதனால தான் குப்பை கொட்டின்னு இருக்கும். இதே எங்களுக்கு அந்த 4 வார்த்தை தெரிஞ்சிருந்தா தமிழ்நாடு இந்தியாவை கோலோச்சிருப்போம். தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் மந்திரியா இருந்திருப்பாங்க, பிரதம மந்திரியா இருப்பாங்க. எத்தனை நாளுக்கு இதே நீங்க நடத்துறீங்க? ஒரு பழைய காங்கிரஸ் ஒரு நிமிஷம் சார். அந்த காங்கிரஸ் உணர்வு இருந்தால் மத சார்பின்மை நமக்கு தேவை, இங்கு எல்லோருமே ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தா நீங்க விட்டுட்டு வெளியே வந்திருக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் சரிங்களா? இன்னைக்கு பிஜேபி ஆதரிக்கும் துணியில பேச மாட்டீங்க. ஒரு நிமிஷம் சார். இந்த படிப்பை பத்தி சொன்னீங்க. அவங்க கான்வென்ட் ஸ்கூல்ல சிபிஐ ஸ்கூல் அத்தனையிலையும் ஹிந்தி இருக்கு. அதை நடத்துறது யாரு? பெரும்பான்மை அரசியல்வாதிகள். அது உங்களுக்கே தெரியும். அதுல ஹிந்தி இருக்கு. ஜவஹர் நவோதயா ஸ்கூல்ல 100 கோடி 200 கோடி ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்து ஒரு ஸ்கூலை கொண்டு வராங்க. 38 மாவட்டத்துக்கு 38 ஸ்கூல் வரும். அதுல 38 ஸ்கூல் எத்தனை பேர் படிக்க போறான்? 3000 பேர் 4000 பேர் படிக்க போறான். அவனுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, இந்தியை நாங்கள் திணிக்கவில்லை, நாங்கள் அனுமதிக்கிறோம் ஆனால் திணிக்கவில்லை. அந்த ஸ்கூல்ல இருக்கிற சீட்ல எவன் ஆசை இருக்கோ அவன் போய் ஹிந்தி படிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா காலி வேக்கண்டா இருக்கட்டும். அதனுடைய நஷ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது. ஏங்க இப்ப மறைமுக ஒரு திணிப்பு வர்றதான் எதிர்க்கிறோம்ன்றாங்க. இந்த திணிப்பு சொல்லி தானே சார் 50 வருஷம் ஏமாத்தி ஆட்சி பண்ணிட்டீங்க. இனிமே எடுபடாது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. நான் படிக்கிறத நான் முடிவு பண்றேன், நீ யார் முடிவு பண்றது? எனக்கு சிலபஸ் இல்லைங்க. நான் சொல்றேன், நம்ம இந்த அறையில ஒரு 10 பேர் இருக்கும். 10 பேர் நம்பர் எழுதி கொடுக்கணும், பேர் எழுதி தர சொல்றோம். ஒரு பேப்பர்ல எழுதி தரும்போது அதுல வந்து செங்கை பத்மநாபன் மேல எழுதுறாங்க, மாதேஷ் ரெக்கில எழுதுறாங்க, யாரும் ஒருத்தர் மேல போட்டுவாங்க. அதனால பெரிய பருப்பா ஒன்றும் கிடையாது. எழுதும் போது ஒரு மேல 38 ஏறத்தாழ 35 36 மாநிலத்துல யூனியன் டெரிட்டரியில அத்தனை நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கு. அதுல ஒரு மொழி ஹிந்தி. ஹிந்தின்றது 3 மாநிலம். அவன் பாவப்பட்ட ஜென்மங்க. நீங்க யூபில நல்லா தெருவா சுத்தி இருக்கேன், ராஜஸ்தான்ல சுத்தி இருக்கேன். எனக்கு தெரியும், பாவப்பட்ட மக்கள் வழி இல்லாம வந்திருக்கான். இப்ப அவங்க ஊர்ல பயங்கரமா டெவலப் ஆயிட்டு வருது. இந்தியால மகாராஷ்டிரா யூபி போயிடுச்சு, தமிழ்நாடு பின்தள்ளியாச்சு. அங்க போகும்போது இனிமே இங்க ஆள் கிடைக்கிறது கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல சார், ஒரு மொழியை சார்ந்து இல்ல, மொழிக்காக உயிரை விட்ட தேசம் சார் இது. அப்படி வந்து ஒரு மொழியை வேண்டான்னு சொல்லல, வேண்டான்னு சொல்ல சார். அதை வச்சு தலையில வச்சு ஆடாதீங்கன்னு சொல்றான். ஏன் சொல்றான்? அவன் மொழி அவனுக்கு மகாராஷ்டிரா ஆரம்பிச்சு. அதுதான் எங்க மொழியை நாங்க காப்பாத்தணும், எங்க மொழி தான் எங்களுக்கு தலை சிறந்தது. என்னுடைய தாய் நல்லவ அப்படின்னு சொல்லி தப்பு இல்ல. மாற்றான் தாயை துதிக்காதீங்கன்னு சொல்றேன், தூற்றாதீங்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். இது யுனைட்டி வித் டைவர்சிட்டி. இந்தியா கூட்டு ஒற்றுமையில் வேற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனா இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரே நாடு எல்லாத்தையும் ஒண்ணுன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? அத முதல்ல செய்யணும். முதல்ல அப்படிதான் இருந்தது, இப்ப மாத்திட்டீங்களே சார். ஒரு நிமிஷம் கேளுங்க சார். இல்ல சார், இந்தியாவில் பல மாநிலங்கள், பல மொழி, பல கலாச்சாரம் நிறைந்தவர்கள். மாநிலத்துக்கு மாநிலம் கலாச்சாரமும் அவங்களுடைய வாழ்வியலும் மாறுபட்டெல்லாம் கூட இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்றேன், தேர்தலுக்கு அது சம்பந்தம் கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய அவலம், உச்சகட்ட அவலம். எதுல எடுத்தாலும் பிரச்சனை, எதுல எடுத்தாலும் ப்ராப்ளம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ தேர்தல் வேட்பாளரை தேர்வு செய்கிறார். ஏன் அவருடைய கவனம் சென்றது நிர்வாகத்திலிருந்து ஆட்சிக்கு? ஏன்னா தேர்தல்னால. இந்த மாதிரி ஒரு பிரதமர் என்பது அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய நபர். அவருக்கு நீங்க 38 மாநில மாவட்ட யூனியன் டெரிட்டரியில எப்போ எங்க பார்த்தாலும் எலெக்ஷன்ல நடந்துட்டு இருந்தா அவங்க நிர்வாகம் பார்ப்பாங்களா, தேர்தலை பார்ப்பாங்களா? தயவு செய்து ஒரே தேர்தலா இருக்கும். ஒரே தேர்தல் தான் சார் இருந்தது. அதிபர் முறை மாறிடும். முதல் 20 வருஷம் 30 வருஷம் இந்தியா வந்து அதிபரா இருந்ததா? நேரு இருந்தபோது, இந்திரா காந்தி இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்தபோதெல்லாம் அதிபரா. ஒற்றை ஆட்சி, ஒற்றை மோடி, ஒற்றை அமித்ஷாவுக்காக இதை கொண்டு வர பார்க்கறாங்க. ஒற்றை தேர்தல் தான் சார் நேரு காலத்துல இருந்தது. அப்பெல்லாம் ஒரு தேர்தல் தான், ஒரு நாடு முழுக்க ஒரு தேர்தல் தான். அதுக்கப்புறம் இந்த ஆட்சி கலைப்பு எல்லாம் வந்து கன்ஃபியூஷன் சார். இப்போ இடையில ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஏதோ ஒன்னு இன்கேஸ் இட் ஹேப்பன், ஏதோ ஒன்னு நடந்தது அப்படின்னா தேர்தல் நடத்தானே ஆகணும். அதுக்குன்னு நம்ம வந்து ஒரே தேர்தலா நடத்துறதுனால நம்ம நடத்தாமையா இருக்க முடியும்? அது வந்து பெரிய ப்ராசஸ். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பெருசா நம்ம மறைக்கிறோம். ஒரு அந்த சிக்கல் வரும். இல்ல 1 கிலோ வெங்காயம் வாங்கினீங்கன்னா அந்த வெங்காயத்துல ஒரு 1/4 கிலோ வீணா போயிடும். ஐயோ வீணா போயிடுதுன்னு ஒப்பாரி வச்சிருந்தோம்னா சாப்பாடுக்கு ஆணின சேர்க்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்து, ஒரு திட்டம் வந்தா அதுல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை கடந்து அதை கலைஞ்சு அதுக்கு தீர்வு பார்த்துட்டு போன கண்டு அதுக்கோசம் தயவு செஞ்சு என்றைக்கு ஒரு தேர்தல், ஒரு நாடு, ஒரு தேர்தல் வருதோ அன்னைக்கு தான் இந்த தலைவர்களுடைய நிர்வாகம் முழுமையா அந்த 5 ஆண்டு காலம் இருக்கும். மற்றதெல்லாம் there is a solution if there is a bite. நான் விருப்பப்பட்டா அதுல சொல்யூஷன் இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். திருப்பரங்குன்றத்துல உண்மையிலேயே அரசியல் செய்யறது யாரு? முருகரை வச்சு ஆளுங்கட்சி தான். திமுக அலோ பண்ணிதாங்கன்னா பிரச்சனை. பிஜேபி இல்லையா சார்? எனக்கு பிரச்சனை வந்துருச்சு சார். ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டா சார், ஆதகம் ஏன் தடுக்கிறீங்க எல்லாரையும்?
நீங்க ஏன் அப்ப சப்போர்ட் பண்ணாதீங்க, அந்த பொண்ணு அப்படியே அழிட்டு ஏன் சொல்றீங்க? இது இந்து மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்து நாடு இல்லை, ஆனா பெரும்பான்மை இந்துக்கள் கொண்ட நாடு. இதுல இஸ்லாமிய சகோதரி சிறுபான்மை மக்கள் என்கிட்ட கேட்குறாங்க சார், நாங்க 20 அவங்க 80, அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண முடியுமா? பாகிஸ்தான்ல இந்து பண்ண முடியுமா? கிறிஸ்டியன் நாட்டில் அண்டை நாட்டில் இந்துக்கள் போய் என்ன பண்ண முடியுமா? பண்ண முடியும், எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நேசம் தான் முக்கியம், சகோதரத்துவம் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா இந்துக்கள் வாக்கு பிரியுது, ஆனா சிறுபான்மை மக்கள் பிரியாம நீங்க முழுகணும், டேப்லெட் மாதிரி முழுகணுன்றதுனால தான் இந்த பிரச்சனை. தயவு செஞ்சு அவங்கள ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப இயல்பா இருக்காங்க சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும். வீட்டில் அங்கெல்லாம் போறங்க, பாதி சிறுபான்மை மக்கள் கல்யாணத்தில் பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்கள் கலந்துக்கிறதும் வாழ்த்துறதும் வேற லெவல்ல இருக்கு. அதனால அதை கெடுத்து உங்களோட வாக்கு வங்கி கோசம் இந்த தவறை செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நீங்க திருப்பரங்குன்ற விவகாரம் எல்லாத்துலயும் முழுக்க திமுக தான் அரசியல் செய்து கொண்டிருப்பதா சொல்றீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி செங்கை பத்மநாபன் சார்.